புரியுதா? படம் நீங்க வந்து பார்த்தா தெரியும். சும்மா அங்கிருந்து சொல்லுவானுங்க. இது இப்ப 100 கமெண்ட் சொல்லுவானுங்க. ஒரு கமெண்ட் பெத்த லாபம் நல்லா இல்ல, அது இல்ல இது இல்ல. ஆனா நம்ம ஆளு படம் அம்முக்குட்டு அம்மா டுமால் தான். வேற லெவல். என்னைக்குமே எங்க தலை தான். என்னைக்குமே என்ன தலை எங்களுக்கு படம் நல்லா இருக்கு. இப்பதான் பார்க்க போறோம். படம் நல்லா இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு பிடிக்கும். எங்க தலைய ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும். நான் அம்முக்குட்டு அம்மா டுமால் தான். என்னைக்குமே தெரியலனோ டீசெண்டா இருப்போம். ஆனா இன்னைக்கு பார்த்தா ரொம்ப லோக்கலா இருக்கும். தல பக்தர் நாங்க. தல பக்தர் நாங்கள். அதாவது பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர். ஏவா தளபதி ரசிகன். ஆனாலும் என்னைக்குமே இவரை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஆள் படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அருமையா சூப்பரா இருக்கும். நான் 2.5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ எப்படி உள்ள எவ்வளோ மாசா இருந்துச்சுன்னு வெளியில இருக்க அலப்பறையை வச்சே உங்களால சொல்ல முடியும். இல்லப்பா, இது வேற மாதிரி. இத்தனைக்கும் நல்ல ரசிகனா நாங்க நேர் வழிபட்டு தலைவோட வழியில தான் சார். படம் ஹாலிவுட் படம் சார். மகிழ் திருமணி வச்சு செஞ்சிருக்கா அவரு. அப்படியே ஹாலிவுட் படம். தலை வந்து படம் நடிச்சுட்டே இருக்கணும். படம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு படம் தான் இந்த மாதிரி படம் கொடுக்கணும். ரெண்டும் சூப்பரா இருக்கு சார். படம் சூப்பரா இருக்கு. தைரியமா பார்க்கலாம். நல்ல படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கம்பேக் ஒண்ணு கரெக்டா. படம் இன்ட்ரோல் வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட். இது படம் தனிது. தம்பா நெத்து நல்லதான். கடவுளே அஜித், கடவுளே அஜித். படம் செம்மையா இருக்குண்ணா. கார் சீட் எல்லாம் அந்த ஃபைட் எல்லாம் நல்லா லெவல்ல சாங்க நல்லா கஷ்டம் பார்க்கணும். யாருக்கோ சொல்லணும் பண்ணிக்கலாம் போல. எங்க ஆளு வேற லெவல். இந்த ஆஷிஷ் படம் வந்து உண்மையா சூப்பரா இருக்குது. சான்ஸே இல்லை படம். இது எது எப்படின்னா க்ளீன் ஃபிலிம். இது ஓவர் கமர்ஷியல் ஓவர் மாஸ்லாம் கிடையாது. பக்கா க்ளீன் ஸ்டிக் டு ஜான்டர் ஃபிலிம். ஜான்டர் ட்ரூவாக இருக்கிற ஃபிலிம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கிற ஃபிலிம். சான்ஸே இல்லை. இதான் பெஸ்ட் தலை ஃபிலிம் ரீசன்ட் இயர்ஸ்ல. நாங்கள் தான் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் ஷோவே நாங்கள் தான் போட்டிருக்கோம். உள்ள ஸ்டார்ட் பர்மிஷனோட போட்டிருக்கோம். பட் நான் வந்து டிக்கெட் எடுத்து காலைல வரல ஸ்பெஷல் ஷோக்கு. ஏன்னா எனக்கு வேலை இருந்தது. எங்கள் ஏகே சார் சொன்னது என்னன்னா, நீங்கள் முதல்ல வேலை வெட்டியை பாருங்கள், அதுக்கப்புறம் என் படத்தை பாருங்கன்னு. அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். நான் ஹோட்டல் வேலையை முடிச்சுட்டு நான் 11:30 ஷோக்கு வந்திருக்கேன். பசங்க உள்ளே இருக்காங்க, படம் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க வந்து டிக்கெட் வந்தோன்னு தான் நான் உள்ளே போனோம். இன்னும் இது மூலமா ஒரு விஷயம் நான் சொல்ல வருதுன்னா, அவர் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா நல்ல விதமான அட்வைஸ் தராரு, நல்ல விஷயங்கள் சொல்றாரு. ஆனால் இவரோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் மேல ஒரு இது இருக்கு. அதை கொஞ்சம் அவர் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும். என் தலைவன் வழியே தன் வழி பத்மபூஷன் அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு ரசிகனாக என்றும் இருப்பேன் என்று கனவுப்பட்டிருக்கிறேன். படம் அருமையாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு என் தலைவன். படம் வந்து ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு. நல்லா பார்க்கலாம். படத்தை எல்லா மக்களும் பார்க்கலாம். நல்ல ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ரசிகர்களும் இது ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி சொல்லலாம். அருமையான ஒரு படம். இன்னும் தொடர்ந்து தலைவன் இந்த மாதிரி வெற்றி படங்களா குவிக்கணுன்றது ஒரு ரசிகனோட எண்ணம், குறிக்கோள், கொள்கை. அவரோட வழியில என்னைக்குமே நாங்கள் நடுப்பன்றதா உண்மை. ஏகே 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 என்னைக்குமே எங்களுக்கு ஏகே தான்.